ஏஐ, அடுத்தது ஏஜிஐ, இங்கே ரொபோட்டிக்ஸ் எல்லாம் ஜாஸ்தி ஆகிட்டு இருக்குது. இதெல்லாம் குருவுடைய ஆதிக்கத்தினால இருக்கக்கூடிய நம்ம பார்க்க முடியும். இந்த 90s கிட்ஸ்க்கு வந்து கல்யாணம் ஆகலைன்னு சொல்கிறது வந்து தொடர்கதையாக இருக்கக்கூடிய ஒரு அம்சம் இருக்கிறது. இவங்க எல்லாருக்குமே இந்த வருஷம் கட்டாயம் திருமணம் நடக்கும். நிறைய படிப்பு சம்பந்தப்பட்ட முன்னேற்றங்கள் இப்போ எஜுகேஷனல் பாலிசியில் பார்த்தீங்கன்னாலே டிஃப்ரென்சஸ், நிறைய சேஞ்சஸ் இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்லாம் கூட கொண்டு வராங்க. ஆல்ரெடி ஜிபே ரூபேலாம் நிறைய சேஞ்சஸ் இருக்கு இல்லையா, வங்கி சம்மந்தப்பட்ட திட்டங்கள்லையும் சில நிறைய மாற்றங்கள் வரும். மாலை முரசு நேயர்களுக்கு வணக்கம். இந்த ஆண்டுக்கான குரு பெயர்ச்சி 12 ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகிறது என்பது பற்றி விளக்குவதற்காக நம்முடைய அரங்கிற்கு ஜோதிடர்கள் வருகை புரிந்திருக்கிறார்கள். முதலாவதாக ஜோதிட ஆலோசகர் திருமதி பாரதி ஸ்ரீதர் அவர்களை வரவேற்கலாம். வணக்கம். அடுத்ததாக ஜோதிடர் திரு சுபாஷ் பாலகிருஷ்ணன் அவர்களை வரவேற்கலாம். வணக்கம் ஐயா. அடுத்ததாக ஜோதிஷ கலாரத்னா திரு மகேஷ் ஐயரை வரவேற்கலாம். வணக்கம் ஐயா. வணக்கம். அடுத்ததாக உதாரண ஜோதிடர் திரு பீமராஜ ஐயரை வரவேற்கலாம். வணக்கம். வணக்கம். தொடர்ந்து குரு பயிற்சி பொது பலன்கள் பற்றி பார்க்கலாம். முதலாவதாக திரு மகேஷ் ஐயர் சொல்லுங்க ஐயா, பொது பலன்கள் குரு பயிற்சிக்கு எப்படி இருக்கு? இந்த குரு பயிற்சியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு குரு தெய்வகாரகன்னு சொல்லுவாங்க. இந்த தெய்வகாரகனாக இருக்கக்கூடிய இந்த குரு பகவான், வெறும் குரு பகவானை வைத்து நம்ம ஜாதகம் பார்க்கணுமா, கோச்சாரத்தை பார்க்கணுமா, எல்லா கிரகத்தையும் வைத்து பார்க்கணுமானா எல்லா கிரகத்தையும் வைத்து தான் ஒரு ஜோதிடர் வந்து பார்க்குற வழக்கங்கள் உண்டு. குரு பகவான் இப்போ பார்த்தீங்கன்னா ரிஷப ராசியில் இருந்துட்டு இருக்கார். அவர் வந்து மிதுன ராசிக்கு போகிறார். இந்த மிதுன ராசிக்கு போகும்பொழுதே போகிறதுக்கு முன்னாடியே நமக்கு நிறைய தெரிய வருது. நீங்கள் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லாம் இன்றைக்கி பயங்கரமாக வளர்ந்துருக்கு அப்படின்னா புதனுடைய காரகத்துவத்தை கொண்டது தான். அதனால தான் இன்றைக்கி அந்த அளவுக்கு அதனுடைய வளர்ச்சி மேலும் 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 பெருசாக இருக்குது. ஏஐ, அடுத்தது ஏஜிஐ, அப்படி டெவலப் ஆகிட்டே இருக்குது. இன்றைக்கி ரொபோட்டிக்ஸ் எல்லாம் ஜாஸ்தி ஆகிட்டு இருக்குது. இதெல்லாம் குருவுடைய ஆதிக்கத்தினால இருக்கக்கூடிய நம்ம பார்க்க முடியும். அடுத்தது பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால், இந்த குரு மாறக்கூடிய இந்த தருணத்தில் நிறைய எஜுகேஷனல் சிஸ்டம் வந்து நிறைய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டத்தை நம்மளால் பார்க்க முடியும். எஜுகேஷனலில் நிறைய பாலிசிஸ் கொண்டு வருவாங்க. நிறைய சிஸ்டம் வந்து இதில் மாற்றக்கூடிய தன்மைகளை இந்த ஒரு வருஷத்துக்குள்ளே நம்மளுக்கு வந்து பார்க்க முடியுது. குரு வந்து அதிச்சார பெயர்ச்சின்னு சொல்லிட்டு 17/10/2025 7/12/2025 வரைக்கும் மாறுறார். அதிச்சாரம்னா கடகராசிக்கு போவார், திருப்பி வக்ரமாகி திருப்பி உள்ளே வரார். அப்படி இந்த காலகட்டத்தில் பெரும் பாதிப்புகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். பெண்கள்னால் ஆளப்படக்கூடிய இடங்களில் பார்த்துட்டிங்கன்னா சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளை இந்த காலகட்டத்தில் உண்டு. பெண்களுக்கு உடல் உபாதைகளை காண்பிக்கக்கூடிய பாதிப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். கண் சம்பந்தமான பிரச்சனை எல்லாத்துக்குமே வர்றதுக்குண்டான காரகத்துவமாக இருக்கும். நெக், கழுத்து சம்பந்தமாக கழுத்தில் நீர் சேர்றது, இது போன்ற பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த காலபுருஷ தத்துவத்தில் பார்த்தீங்கன்னா 3ஆம் இடம்னு சொல்லுவாங்க. இது பேர் 3ஆம் இடம் அப்படிங்கிறது என்ன? சிறு பிரயாணம்னு பேர். சிறு பிரயாணம்னா இந்த பிரயாணங்கள் செய்து பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் ரொம்ப பர்ஃபெக்டாக ரொம்ப நல்லா இருக்கும். கம்யூனிகேஷனுடைய செக்டர்ஸ்லாம், டெலிகாம், இதெல்லாம் ரொம்ப நல்ல முன்னேற்றம் காணக்கூடிய ஒரு காலமாக இந்த காலங்கள் நமக்கு இருக்கிறத பார்க்க முடியும். அதே மாதிரி பார்த்துட்டேன்னா வெளிநாட்டுக்கும் நமக்கு இருக்கக்கூடிய தொடர்புகள் 2 விஷயத்தை வச்சு சொல்லலாம். ஒன்று ட்ரேடிங். இந்த தொடர்புகள் பார்த்துட்டிங்கன்னா வலுப்பெறும், நஷ்டமடையும். எப்போ நஷ்டமடையும், எப்போ பாதிக்கப்படும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த அதிச்சார பயிற்சின்னு சொல்லக்கூடிய இந்த 10வது மாதத்துலேருந்து 12வது மாதத்தில் பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படுத்தி கொடுக்குறத நம்மளால் பார்க்க முடியும். ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு சில கலவரங்கள் வரத்துக்குண்டான வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். ஸோ இந்த விதமான பாதிப்புகள் மலைப்பகுதின்னு சொல்லக்கூடிய ஹிமாலய பருவதமலை கிட்ட பார்த்துட்டிங்கன்னு சொன்னால் நிறைய பாதிப்புகளை காணக்கூடிய ஒரு காலமாக இந்த காலங்கள் உண்டு. ஸ்வீடன் போன்ற நாடுகள்லேயும் சில பிரச்சனைகள். சரி, நம்ம மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய விஷயங்களில் முன்னேற்றம் இருக்கா அப்படின்னா வருஷ பலன்கள்னு சொல்லுவாங்கம்மா. இந்த பெயர்ச்சி பலன்கள் ஒன்று இருந்தாலும் விஸ்வா வசு வருடம்னு சொல்லுவாங்க. நீங்கள் மந்திரத்தில் பார்த்தீங்கன்னா வசு வசு வசுன்னு கடைசியில் சொல்லுவாங்க. வசுன்னா நல்லதுன்னு சொல்லி அர்த்தம். ஸோ இந்த வருஷத்தில் நிறைய நல்ல விஷயங்கள் உண்டு. மேற்படி இது போன்ற பிரச்சனைகள் ஏற்படும். எந்த காலகட்டம்னா 10th மந்த், அதாவது 10வது மாதத்துலேருந்து 12வது மாதத்துக்கு இந்த பிரச்சனைகளை நாம் வந்து பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கலாம். தொடர்ந்து திரு பீமராஜ ஐயர் அவர்கள் சொல்லலாம், இந்த குரு பயிற்சி பொது பலன்கள் என்னென்ன? குரு பகவான் ரிஷபராசிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இதில் சாதகமான பலன்கள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இந்த குரு பகவான் பயிற்சி ஆகி ஆண்டுக்கோள்னு சொல்லுவோம். ஒரு வருஷ காலம் வந்து அவர் தன்னுடைய அந்த பயிற்சியில் இருப்பார். இந்த காலகட்டத்தில் நிறைய பேருக்கு வந்து விவாகம் ஆகும்.
இந்த காலத்தில் படிக்கிறதுக்கோ மற்றபடி பொருளாதார தேவைகளோ உடல்நிலை சரியில்லைன்னு சொன்னால் வைத்திய முறையோ பயணங்கள் செய்வதோ இதெல்லாம் சுலபமாக இருக்குது, ஈஸியாக கிடைக்குது. கொஞ்சம் படிச்சுட்டா போகிறோம், கஷ்டப்பட்டா போகிறோம். திருமணம் நடக்கிறது தான் குதிரை கொம்பாக இருக்குது. நிறைய பேருக்கு முதல் கேள்வி எப்போ கல்யாணம் நடக்கும், கல்யாணம் ஆன பிறகு சேர்ந்து ஒன்றா இருக்கணும், டிவோர்ஸ் ஆகாமல். இது போன்ற விஷயங்களுக்கான தீர்வாக இந்த குரு பயிற்சி இருக்கும். நிறைய பேருக்கு மன வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு திருமணம் நடக்கும். இந்த 90s கிட்ஸ்க்கு கல்யாணம் ஆகலைன்னு சொல்கிறது தொடர்ந்து தொடர்கதையாக இருக்கக்கூடிய ஒரு அம்சம் இருக்கிறது. இவங்க எல்லாருக்குமே இந்த வருஷம் கட்டாயம் திருமணம் நடக்கும். எதனால் இப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் கிடைக்குது அப்படின்னு பார்க்கும்போது, குரு பகவான் இந்த காலபுருஷ தத்துவத்தின் 3ஆம் இடத்திற்கு வரார். வரும்போது அவருக்கு 5, 7, 9ன்னு சொல்லக்கூடிய 3 பார்வைகள் இருக்கிறது. தன்னுடைய அந்த 5ஆம் பார்வையாக காலபுருஷ தத்துவத்தின் கலத்திர பாவத்தை, கலத்திர ஸ்தானத்தை அவர் பார்க்குறார். 3ஆம் இடம்னு சொல்லக்கூடியது இந்த புருஷார்த்தங்கள், தர்ம அர்த்த காம மோட்சம்னு சொல்லக்கூடியதில் அந்த காம திரிகோணம்னு நம்ம சொல்லுவோம். கணவன் மனைவி சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த தாம்பத்தியம், அந்யோன்யம் போன்ற விஷயங்களை 3ஆம் பாவம் குறிக்கிறது. அங்கிருந்து 7ஆம் பாவத்தை அவர் பார்க்கிறார், 11ஆம் பாவத்தையும் பார்க்கிறார். அப்போது திருமண வயது வந்தும் கூட திருமணம் ஆகாமல் தனித்து இருக்கக்கூடிய ஆண் பெண் இருபாலருக்கும் திருமணம் நடக்கும். திருமணம் ஆகி சண்டை சச்சரவு பிரச்சனை, சேர்ந்து இருக்க முடியாது, பிரிந்து போகலாம் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் மனமாற்றம் ஏற்பட்டு திருமண வாழ்க்கையை தொடர முடியும். புத்திர பேரானது கிடைக்கும். இதெல்லாம் சாதகமான பலன்கள். பிறகு வித்யாபலம், கல்வி வளம் சிறப்பாக இருக்கும். மகேஷ் அண்ணா சொன்ன மாதிரி இந்த கல்வியில் நிறைய விஷயங்கள் வரும்னு சொன்னார் இல்லையா, இந்த விஷயம் அற்புதமாக இருக்கும். கல்வியில் புது புது விஷயங்கள் இப்போ படிக்கலாம் அப்படின்ற விஷயங்கள் தெரிய வரும். நம்முடைய தேசத்தில் படிக்கிறதுக்கு வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய அளவிற்கு இந்த உலகத்திலேயே கல்விக்கு சிறந்த தேசமாக பாரத தேசம் வரும். இது எதனாலன்னு சொன்னால், இந்த குரு பகவான் புதனுடைய வீட்டுக்கு வர, புதனை புத்திகாரகன், வித்தைகாரகன், சகல கலா வல்லவன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த வீட்டில் இருந்து கொண்டு பாக்யஸ்தானத்தை பார்க்குறார். குருவுடைய வீட்டை, தன்னுடைய வீட்டை தானே பார்க்குறார். அதனால் கல்வி சிறக்கும், உயர்கல்வி ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதன் பிறகு எல்லோருக்குமே வாழ்வாதாரம் வளரும், நல்ல ஓங்கும். அதாவது பொருளாதார தேவைகள், வசதிகள் பூர்த்தி ஆகும். இதெல்லாம் சாதகமான பலாபலன்கள். பாதகமான பலன் கவனமாக இருக்க வேண்டியது இருக்கான்னா கட்டாயம் இருக்கிறது. அது என்ன அப்படின்னு கேட்டால், இந்த குரு பகவான்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் தான் நவக்கிரகங்களில் நம்ம இந்த உயிர்கள் தழைத்தோங்கிறதுக்கு உண்டான ஒரு கிரகமாக இருக்கார். குரு பார்வை நம்ம காப்பாற்றி கொண்டு இருக்கிறது. இந்த பாதகமான பலன் குரு பகவான் நிலையாக இல்லாமல் 3 ராசிகளில் மாறுறதுனால பிரச்சனைகள் ஏற்படும். என்ன பிரச்சனைன்னு சொன்னால், வெளிநாடுகளுக்கு போகிறது தினந்தோறும் போகக்கூடிய ஒரு அம்சம் இருக்கிறது. போகக்கூடியவர்கள் கவனமாக இருக்கணும். காற்று ராசியில் அவர் இருக்கார், அவர் ஆகாயக்கோள். அதனால் ஆகாயமான மூலம் மார்க்கமாக வெளிநாடு செல்லக்கூடியவர்கள் ரொம்ப சேஃபாக போயிட்டு வரதுக்கான பிளான் பண்ணுறது நல்ல ஒரு விஷயமாக இருக்கும். மிகச்சிறப்பு. தொடர்ந்து திரு சுபாஷ் பாலகிருஷ்ணன் அவர்கள் இந்த குரு பயிற்சி பொது பலன்கள் என்னென்ன? இந்த குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் விஸ்வாவசு ஆண்டு திறந்து வரக்கூடிய முதல் பயிற்சி. இது ரொம்ப சிறப்பான ஒரு பயிற்சி. எப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக ரிஷபராசி என்பர்கள், துலாம் ராசி என்பர்களுக்கு குரு ஆகாதும்பாங்க. இப்போ ரிஷபத்துக்கு ஜென்ம குருவாக இருந்தவர் விலகி உபஜயஸ்தானத்துக்கு போகிறார். காலபுருஷனுடைய 3rd பிளேஸ் உபஜயஸ்தானம், முயற்சிகளை குறிக்கக்கூடிய இடம். பொதுவாகவே இப்போ முயற்சி உடையார் இகழ்ச்சி உடையார்னு சொல்லுவாங்க. இப்போ ஜோதிடத்தை நம்புறதா வேண்டாமா அப்படின்னு பல லட்சக்கணக்கான பேர் கேள்வி கேட்குற அந்த நேரத்தில் முயற்சி எடுத்தால் தான் ஜோதிடம் கூட பலிக்கும். ஜோதிடத்தில் எல்லா கிரகமும் நல்லா இருக்குது, வீட்டில் போத்தின்னு படுத்துன்னு தான் எந்த கிரகமும் வேலை செய்யாது. அப்போ முயற்சி எடுக்கணும். முயற்சி எடுத்தால் தான் தெய்வமும் கூட நமக்கு அருள் புரிவார். அப்போ அந்த இடத்துக்கு வரக்கூடிய நேரத்தில் கொஞ்சம் முயற்சி எடுத்தாலே நிறைய பலன்கள் கிடைக்கக்கூடிய அந்த மாதிரியான சூழ்நிலையில் ஒட்டுமொத்த உலகம், அதாவது நல்ல ஒரு தெய்வ அனுகூலங்கள், தெய்வ காரியங்கள், இப்போ குடமுழுக்கெல்லாம் நடத்துகிறாங்க, எங்கே பார்த்தாலும் திருக்கோவில்களுக்கெல்லாம். இந்த மாதிரி உலகம் முழுக்கும் நிறைய தெய்வ விஷயங்கள்லாம் நடைபெறக்கூடிய நல்ல ஒரு ஆண்டாக பார்க்கணும். தவிர 3ஆம் இடம் நிறைய படிப்பு சம்பந்தப்பட்ட முன்னேற்றங்கள், அதாவது கல்வியிலேயே மாற்றங்கள் இருக்கும். இப்போ எஜுகேஷனல் பாலிசியில் பார்த்தீங்கன்னாலே நிறைய டிஃப்ரென்சஸ்ஸு, நிறைய சேஞ்சஸ்ஸு இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்லாம் கூட கொண்டு வராங்க. பாடத்திட்டங்களில் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி இந்த 3ஆம் இடத்துக்கு வரக்கூடிய குரு பகவானால் இளைய சகோதரர்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே இந்த குரு பகவான் தனகாரகன்னு சொல்கிறோம். அவர் தான் பார்வை கொடுக்கக்கூடியவர். காலபுருஷனுடைய பாக்யஸ்தானத்துக்கு அவருடைய சமசப்தம பார்வை விழுவதனால பல இடங்களில் பல வருடங்களாக திருமணம் நடக்காத காத்து கொண்டிருக்கக்கூடிய பல அன்பர்களுக்கு திருமணம் என்பது நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. உடனே திருமணம் நடந்துட்டா உடனே திருமணம் நடக்கும், நம்ம கண்மூடித்தனமாக இது திருமணம் பண்ணலாம் அப்படின்னு இல்லை. அப்பவும் ஜாதக பொருத்தம் என்பது ரொம்ப அவசியம்.
இப்போ திருமணம் ஆகாமல் இருக்கக்கூடியவர்கள் அவசரப்பட்டு கடகடன் போய் திருமணம்லாம் செய்யக்கூடாது. ஒழுங்காக பொறுமையாக நிதானமாக ஜாதக பொருத்தம் பார்த்து திருமணத்தை செய்ய வேண்டும். ஒட்டுமொத்த ஜனங்களுக்கு இந்த குரு பகவான் 3ஆம் இடத்துக்கு வரக்கூடியதுங்கிறது நல்லதாக தான் பார்க்கணும். ஏன்னா அவருடைய பார்வைப்படக்கூடிய இடங்கள் தான் ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்கணும். 5, 7, 9ஆம் வீடுகளை பார்ப்பார் அவர். அப்போது காலபுருஷனுடைய 7, காலபுருஷனுடைய 9, காலபுருஷனுடைய 11ஆம் வீடு, இந்த 3 வீடுகளை பார்க்கக்கூடிய குரு பகவான் ஒட்டுமொத்த மக்களுக்கு, விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய பல மக்களுக்கு ஓரளவுக்கு பொருளாதாரத்தில் முன்னேற்றம், ஓரளவுக்கு நல்ல திருமண வாய்ப்புகள், அதே மாதிரி கிடைப்பதற்கறியாத பாக்கியங்கள், நல்ல எண்ணங்கள், அங்கேருந்து வாழ்க்கை உற்பத்தி ஆகும். அந்த அளவில் குரு பகவான் வந்து நிறைய பலன்களை அடிக்கக்கூடிய வகையில் இந்த குரு பயிற்சியில் வரார். மிக்க மகிழ்ச்சியான ஒரு குரு பயிற்சி, வரவேற்கத்தக்கது. தொடர்ந்து திருமதி பாரதி ஸ்ரீதர் அவர்கள், இந்த குரு பயிற்சி பொது பலன் என்னென்ன? வரக்கூடிய மே 14ஆம் தேதி இந்த குரு பயிற்சி வருது. இப்போ இவங்க எல்லாருமே பொது பலன்கள் சொல்லிட்டாங்க. ஜென்ரலாக லேடிஸ்க்கு வந்து தங்கம் வாங்குறத பற்றி ஒரு அபிப்பிராயம் இருக்கும், சில பேருக்கு ஒரு பயமும் இருக்கும், விலை ஏறுதே வாங்க முடியுமா என்னென்னு. ஜென்ரலி இந்த குரு பயிற்சி டைமில் இவரை பொன்னன்னு சொல்கிறோம் இல்லையா, குரு பகவானை. அதனால் லேடிஸ் வந்து ஜென்ரலி பயப்பட வேண்டாம். பட் தங்கம் விலை ஏறுனா கூட அதற்கு தகுந்த மாதிரி ஒரு 18 கேரட்டில் நகைகளை வாங்கக்கூடிய அளவுக்கு வியாபாரிகளும் செய்யத்தான் செய்வாங்க. ஸோ ஜென்ரலி ஒரு ஹைப் என்ன கொடுப்பாங்கன்னா, ஐயோ தங்கம் ரொம்ப ஏறிடும் வாங்க முடியாது அப்படின்னு. அதனால் அதுக்கு பயப்பட வேண்டாம். கண்டிப்பாக பெண்கள் எல்லாமே இன்னும் நல்ல நகை சீட்டெல்லாம் போட்டு திட்டங்கள் எல்லாம் இது பண்ணி அவங்க நகை வாங்குகிற அளவுக்கு குரு பகவான் நல்லாவே அவர் நமக்கு ஃபேவர் பண்ணுவார். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா, பேங்க்ல எல்லாம் நிறைய இப்போ ஆல்ரெடி ஜிபே ரூபேலாம் நிறைய சேஞ்சஸ் இருக்கு இல்லையா. ஸோ இந்த மாதிரியான அரசாங்க வங்கி சம்மந்தப்பட்ட திட்டங்கள்லேயும் சில நிறைய மாற்றங்கள் வரும். ஏற்கனவே சனி பெயர்ச்சி ஆயிருக்கு இல்லையா. இப்போ வரக்கூடிய குரு பெயர்ச்சியில் உலக அளவில் மத தலைவர்களினுடைய ஒரு உடல் ஆரோக்கியம் பாதிப்புகள், நம்ம சமீபத்தில் போப் பிரான்சிஸோட இறப்பு பார்த்தோம். ஸோ இந்த குரு பெயர்ச்சி வந்து அரசியல், ஆன்மீகம் மற்றும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு ஒரு பெரிய உடல் ஆரோக்கிய பாதிப்புகளோ இல்லை பெரிய அளவுக்கு ஒரு போர் வரக்கூடிய ஒரு அச்சத்தையோ வந்து அது கண்டிப்பாக ஏற்படுத்தும். எப்போவும் குரு பெயர்ச்சிக்கு 1 மாதம் முன்னாடியிலேருந்தே அதோடைய ஷேடோ எஃபெக்ட்ஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க. அதைத்தான் நம்ம பார்த்துக்கிட்டும் இருக்கோம். அண்ட் நல்ல சுப பலன்கள் எல்லாமே இவங்க சொல்லிட்டாங்க. அதனால் இவங்க சொல்லாததை நான் ஹைலைட் பண்ணி சொன்னேன். நான் கண்டிப்பாக ஒரு பெயர்ச்சியில் வந்து ப்ளஸ்ஸும் இருக்கும் மைனஸும் இருக்கும். மைனஸு சொல்லாமையும் இருக்க முடியாது. இந்த குரு பெயர்ச்சி பொது பலன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலக மக்கள் எல்லாருமே, இவர் சொன்னார் 3 ராசிகளில் இந்த வருடம் குரு இருக்கார். ஸோ 3 ராசிகளில் இருந்தாலே கொஞ்சம் உலகத்துக்கு அது கேடு தான். அதனால் அதற்கு பரிகாரம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அவங்கவுங்க குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்ணிக்கோங்க, ஆலயங்களுக்கு வந்து நிறையா நல்லெண்ணெயும் நெய்யும் தானம் கொடுங்க. ஸோ இருக்கிற கோயிலுக்கு கொண்டு போய் கொடுக்காம இல்லாத கோவில்களுக்கு கொண்டு போய் கொடுங்க, அது நமக்கு புண்ணியம். குரு பயிற்சியின் பொது பலன்கள் என்னென்ன பற்றி ஜோதிடர்கள் விளக்கியதை நாம் பார்த்தோம்.